Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. குரு ஆரம்பிச்சிருங்க. வேட்டைகள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என்னோட அன்பான செடியே, நீ எப்படி இருக்க செல்லோ? என்னோட செடியே, நீ இன்னமும் கூட சீக்கிரமாவே பெருசாயிடுவ. அப்புறம் இங்க காய்க்கிற பழங்கள் அதுவும் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். என்ன சாமியாரே, உட்கார்ந்து செடி கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? குழந்தாய், இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். செடியால இப்ப பேச முடியலன்னா அதனால இப்ப என்ன? செடியால கேட்க முடியும்ல. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும் சாமியாரே? இத மனசார வளருன்னு சொன்னா வளர்ந்துரும், புரியுதா? குட்டியா இருக்க, நீ பெருசாயிடு. இங்க பாரு, வளர்ந்துருச்சு. அடடா, நம்பவே முடியலையே. இப்பதான் பார்த்தா இந்த செடி குட்டியால இருந்தது. குனிஞ்சு கண்ண மூடி சொன்ன உடனே டபக்குன்னு கொஞ்சம் பெருசாயிடுச்சு இது. அதத்தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு. நீ எந்த அளவுக்கு செடிங்க கிட்ட பேசி அதோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறியோ, அது அந்த அளவுக்கு சீக்கிரமா வளர்ந்துகிட்டே இருக்கும். செடிகளை பத்தி புரிய வச்ச சாமியார் வாழ்க. எனக்கு ஒரு செடியை கொடுக்க சாமியாரே. நானும் அந்த செடி கூட பேசி பேசி அது ஒரு பெரிய மரமான வளர்த்து காட்டுறேன். ஆனா அந்த செடி கொஞ்சம் காஸ்ட்லி. ஒரு செடியோட விலை மட்டும் 10,000 ரூபாய். காஸ்ட்லி இருந்தாலும் பரவாயில்ல, புடிக்க 10,000 கொடுக்க செடிய. இந்த செடியை நீ எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? விக்கிற இடத்துல இருந்தா இல்ல காட்டுல இருந்தா? மூடவாய, இந்த செடியை நான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கூட நம்ம எவ்வளவு நேரம் பேசுறோமோ அவ்வளவு சீக்கிரத்துல இது பெருசா வளர்ந்துகிட்டே இருக்கும்டா. பாத்துல இதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு ஹரியா. புரியுது மாட்டோம். நீ பழையபடி யாரோ ஒரு போலீஸ் சாமியார் கிட்ட போய் நல்லா ஏமாந்திருக்கன்னு எனக்கு தோணுது. நல்லா கேட்டுக்க, செடி எல்லாம் பேசினா வளரவே வளராது மாட்டோ. டேய், நீயே பாடுறா. காலையில இந்த செடியை நான் பேசி பேசி பெருசாக்கி காட்டுற பாடுறா. அப்ப சரிடா மாட்டோ, உன்னோட அரியா தூங்குனதுக்கு அப்புறம் நீயும் நல்லா தூங்கு. நான் தூங்குறேன்பா. குட் நைட். ஹரியா, உனக்கும் தாக எடுக்கும்னு நினைக்கிறேன். பானை தண்ணி நல்லது. என்னடா செடி கூட எல்லாம் பேசுறான்? ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சுல, தூக்கம் வருது உனக்கு? அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நேரா போய் கொஞ்சம் அமைதியா இரு. மாங்க மாட்டியா, எந்திரா எந்திரா. என் செடி பெருசாயிடுச்சுனா கண்ணாடியை போட்டு பாரு. டேய், அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல மாட்டோ. 4 அடியா வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. டேய் பத்லு, உலகத்துல நீ தான் அறிவாளின்னு நினைக்கிற. ஆனா நீ தான் 1 நம்பர் முட்டாளு. இப்ப நான் என் ஹரியா கூட பேசி பேசி அதை இன்னும் பெருசாக்க போறேன். டேய் பத்லு மாட்டியா, இதுதான் நம்ம சமோசா கடை. ஹரியா, ஐயா இங்க உட்காந்துக்கோ. அப்புறம் ஹரியா, இங்க சமோசா கூட இந்த கடையில டீயும் கிடைக்கும். ஒட்டுமொத்த புர்ஃபுரி நகரத்திலேயே இந்த மண்டைய போடுற சமோசா தான் பயங்கர ஃபேமஸ், டேஸ்ட். நீ வேணா ஒரு சமோசா உள்ள வரியா? குடிச்சதுன்னா தலையாட்டு, இன்னும் 2 வாங்கி தரேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேய் டீ கடை மண்டையா, டக்குன்னு எனக்கும் ஹரியாக்கும் சமோசா கொண்டத குடுறா. டேய், என்னப்பா மோட்டோ, ரொம்ப நேரமா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கனே தெரியல. உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என் ஃப்ரெண்ட் ஹரியா கூட பேசிக்கிட்டு இருக்கேன். இது கூட பேசினா பெருசாயிட்டே இருக்கும். இத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாதுடா. அப்படி ஆக வாய்ப்பே இல்லப்பா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒரு மேட்டர் நான் பார்த்ததே இல்லையாப்பா. ஐயோபா, மூட்டுவை யாரோ முட்டாளாக்கிட்டாங்க. டால் 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 முட்டாள்.
நல்ல வேலை என் நண்பன் பத்துல வந்துட்டா. டே பத்துல இவங்களுக்கு சொல்றான், இந்த டீ கடை மண்டை ஏன் ஹரியா பேசினா வளருங்கிறத நம்பவே மாட்டேங்கிறான். சொல்றான். என்ன பத்துலோ உன் ஃப்ரெண்டு எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. அதெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டியா என்ன? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. கல்லு அடடா, இந்த கல்லு எங்க இருந்து வந்துச்சு? யாரதோ? ஏய், யாரப்பா அதோ? யாரு? யாரு? சமோசா. கல் எடுத்தது யாரு? சொல்லுங்க ஐயா. வெச்சு போடுவோம், வெச்சு நானோ. ஐயா ஜெய் ஹோ. பாத்தீங்களா நான் எப்படி பேசி பேசியா பழத்தை வர வச்சுட்டேன்னு யாருமே நம்பல. ஜெய் ஹோ. செடியை கொடுத்த சாமியாரு வாழ்க வாழ்க. ஏண்டா நம்ம திரும்பின உடனே செடிக்கு மாம்பழம் எல்லாம் வந்துருச்சா? இதுல ஏதோ வில்லங்கம் இருக்கு. பாக்ஸரானாச்சு பாருங்க, என் செடி எவ்வளவு பெருசாயிடுச்சுன்னு பாருங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா என் செடியில இருந்து சூப்பரான மாம்பழம் எல்லாம் வந்திருக்குது. சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஆனா ஒரு மாம்பழத்தோட விலை 10,000 ரூபாய். அப்படின்னா ஓகே, தரேன். 10,000 ரூபாய். நானும் ஒரு மாம்பழத்தை வாங்கிக்கிறேன். இந்த 10,000 ரூபாய். எனக்கு ஒண்ணு வேணும் ஐயா. எனக்கு கொடுப்பா. இந்தா, இந்தாப்பா. காசு கொடு. கொண்டாங்க. 10,000. எஸ் 1 2 3 4 5 இந்தாங்க. மோட்டு, எனக்கு பயமாவே இருக்கு. நாம கூடி சீக்கிரமே எல்லார்கிட்டயும் அடி வாங்க போறோம்னு நினைக்கிறேன். பயங்கரமா பசிக்குதுப்பா. என்ன இது கட்டாக மாட்டேங்குது? அப்படியா? இப்ப பாரு. அதே இது மாம்பழம் இல்ல, கல்லு. எவனோ இதுல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா. மோட்டோ ஐயோமா மோட்டோ, இனிமே நீ காலம் பூரா இந்த ஜெயில தான் கிடக்கணும். வெளியே போகவே முடியாது. சிங்கம் சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் இந்த தண்டனைக்கு டான் பண்ண சதிதான் சார். இதுல மோட்டு பலிக்கடை வாயிட்டான் சார். பத்துல ஏதாவது பண்றா. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நீங்க மோட்டுவோட செடி மாதிரியே இன்னும் ஒரு டூப்ளிகேட் செடியை நீங்க உருவாக்கி ஆகணும். இங்க பாத்தீங்களா டீ கடைச்சு? என்னோட ஹரியா இப்ப முன்ன விட ரொம்ப பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குது பாருங்க. இப்பயாவது நீங்க நம்புறீங்கல்ல? செடி கூட உட்காந்து பேசினா அது ரொம்ப பெருசாகும். அது மட்டும் இல்லைங்க, இதுல சுவையான சூப்பரான மாம்பழம் கூட வர ஆரம்பிச்சிருக்குது. எடுத்துடு, அழித்திடு. நாளையில இருந்து நானும் என்னோட ஹரியாவும் ஜோடியா வந்து தினமும் இங்க சமோசா சாப்பிடலான்னு பேசி வச்சிருக்கோம். ஓஹோ, ஒருவேளை இது மட்டும் உண்மைன்னா அந்த செடியை திரும்ப வாங்கிட வேண்டியதுதானே? ஒருவேளை அது அதிசய செடியா கூட இருக்கலாமே. அது எனக்கு தெரியாம கூட போயிருக்கலாம்ல. வாங்கடா, என் கூட வாங்கடா. என்னால என் செடி எல்லாம் இருக்கவே முடியல. தயவு செஞ்சு இந்த செடியை எனக்கே திரும்ப கொடுத்திருப்பா. இந்நேரத்துக்கு உன்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாத்தையும் அடைஞ்சிருப்பல்ல நீ. முடியாது முடியாது சாமியாரே. இப்ப எனக்கும் இந்த ஹரியாக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டிருக்குது. என்னால அவனை திருப்பி எல்லாம் கொடுக்கவே முடியாது. நீங்க தான் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராச்சே. நீங்க மந்திரம் போட்டா செடி வரப்போகுது. மந்திரத்தை போட்டு வேற செடி வர வச்சுக்கோங்க. இந்த ஹரியாவனா கொடுக்கறதாவே இல்ல உங்களுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் கிட்டே உங்க வேலையை காட்டுறீங்களா நீங்க? என்ன இது? என் காலை பிடிச்சிட்டு இதை விட மாட்டேங்குது. ஓடி போயிட்டேன். என்ன விடுங்க, என்ன விடுங்க. அது இதுகிட்ட இருந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ்.
எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இந்த செடிக்கு என்ன விட உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி இது உங்களை விடாது போல இருக்குது. அதனால இது கூட பேசி பேசி நீங்க 2 பேரும் சேர்த்து ஒண்ணா வளர்ந்துக்கோங்க. சரியா? இல்ல இல்ல இங்க பாருங்க, என் மேல செடிகளை வளர்க்கறது மட்டும்தான், என்ன வளர்க்கறதுல புரிஞ்சுக்கோங்க. என்ன இதுகிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. சரி, நீங்க இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறதால வேற வழி இல்லாம நான் ட்ரை பண்றேன். ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் பாபே. ஓ சோ சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். என்ன இது? மோட்டோ இந்த மோட்டோ இதை வெடிக்கவே எல்லாமே நல்லபடியா முடியும். ஓகே. Stop it. என்னடா முயற்சி பண்ணிக்கிட்டே இருடா. இது நானே பாத்துக்கிறேன். அப்படி வா. வேண்டாம் வேண்டாம், பாம் மட்டும் வச்சிடாத, பாம் மட்டும் வச்சிடாத. சொன்னா கேளு மோட்டு. நான் நீங்க நினைக்கிற மாதிரி செடி விக்கிறவன் இல்ல. நான் தான் உங்களோட அன்பான ஜான் த டான். மோட்டு கிட்ட சும்மா விளையாடுறதுக்காக இப்படி கொடுத்தேன். சிங்கம் சார், காப்பாத்துங்க. என்ன ஜெயில போட்டுருங்க சார், ப்ளீஸ். என்ன விட்டுடாதீங்க. இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.